அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைக்கு தேவ வார்த்தை பார்ப்போம். ஏசாயா 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளா ஆவார்கள். அப்படியாக இன்றைக்கு அநேக பேர் உனக்கு விரோதமாக எழும்பலாம். அவ்வளவுதான், உன் கம்பெனில உன் வேலை ஸ்தலத்தில் எல்லாம் எழும்பலாம், உனக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனா நீ கர்த்தருக்குள்ள இருக்கும் போது, நீ அவருக்குள்ள இருந்து நீ ஜபிக்கும் போது, அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் மட்டும் அல்ல, உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அப்படியாக எத்தனை பேர் எழும்பினாலும் இல்பொருள் ஆவார்கள். இல்பொருள், ஒரு பானையை தூக்கி ஒடிச்சா தூள் தூளா ஒடிஞ்சிட, திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. அந்த மாதிரி அவன் இருந்த இடமே தெரியாது, இல்லாத போயிடுவார்கள். அப்படியாக அன்பு சகோதரனே, நீ அவரோடு கூட இருக்க வேண்டும். அவரோடு கூட இருந்து அவரிடத்தில் நீ கேட்கும் போது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். கர்த்தர் உன்னோடு கூட போராடுங்க. நீ தேடி பார்ப்ப. அப்படி என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அந்த மனுஷன் எங்கன்னு பார்த்தா இருக்கவே மாட்டான், எங்க போனாலும் தெரியாது. அப்படியாக கர்த்தர் உன்னை நிலைத்து நிற்க வைப்பார். கர்த்தர் உன்னோடு கூட பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.